பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான். எங்கிருந்து திரும்பி வந்து இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனின் சுதந்திரமாகும். நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக கடினமாய் பிரயாசப்படுகிறோம், போராடி மேற்கொள்கிறோம். அதை அடைந்த பின்னரும் தொடர்ந்து போராட்டத்தில் இருப்பது அர்த்தம் அல்லவே. ஆகவேதான் கர்த்தர் யாக்கோபு இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து விட்டுவிடாமல் முன்பு அவனுக்கு இருந்த பதற்றமான வாழ்க்கையை அமைதியாகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை சமாதானமாகவும் மாற்றி விடுகிறார். அத்தகைய தேவனை ஆராதிக்கும் நாம் ஓர் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் மாதத்திற்குள் கால் பதிக்க இருக்கின்றோம். ஆம், நம் பழையவைகள் எல்லாம் ஒழிகின்றது, சகலமும் புதிதும் மேன்மையுமாய் மறுரூபம் அடைகிறது. மனவேதனைகள் உண்டு பண்ணின காரியங்கள் நீங்கி மனரம்மியமாய் நாம் வாழ அவர் வழிவகை செய்கிறார். தம் ஜனம் சமாதானத்தோடும் சமாதான தாபரங்களிலும் வாசம் பண்ணவே கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கை வேதனை நிறைந்தது என சத்துருவின் சத்தத்திற்கு செவிகொடாமல் வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம், அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் வாழ்ந்து சுகிப்போம். God bless you abundantly.